இதே கார்ல என் கூட வரப்பெல்லாம் கலாட்டா பண்ணிக்கிட்டு குறும்பு பண்ணிக்கிட்டு என் கூட சிரிச்சு பேசிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் இவனை எப்படி மாட்டி விடுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பல. அதை நினைச்சு எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. என்கிட்ட பிரியமா பேசும்போதெல்லாம் இவனை எப்படி மாட்டி விடுறது, இவன்கிட்ட எப்படி எவிடன்ஸ் எடுக்கிறதுன்னு நினைச்சுதான் அவ்வளோ அன்பா பேசிட்டு இருந்திருப்பல. அதுன்னு நினைச்சும் எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. நானும் நீ என்னை மாட்டி விட வந்த நயவஞ்சகின்னு தெரியாம அவ்வளோ பிரியமா பழகிட்டேன். அவ்வளோ முட்டாள் மாதிரி நடந்துக்கிட்டேன். அதை நினைச்சா என் மேலே எனக்கு கோவம் வருது. வெக்கமா இருக்கு எனக்கு. ஒரு பொண்ணால இவ்ளோ குரூரமா யோசிச்சுட்டு வெளியே நடிக்க முடியும் நம்புறீங்களா? நான் எதுக்கு நம்பணும்? நான் தான் நேர்லயே பார்த்துட்டேனே. நீ எவிடன்ஸ் எடுக்கத்தான் பொண்டாட்டி வேஷம் போட்டேன்னு அன்னைக்கு அந்த பாக்ஸிங் பாராட்டு விழால என் கையில விலங்கு மாட்டினப்போ எனக்கு தெரிஞ்சது. அது வரைக்கும் நீ நடிச்சிட்டு தானே இருந்த. அப்போ நீ காட்டின அன்பு குரூரமானது தானே. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது? நான் என்ன எந்த நேரமும் திட்டம் போட்டு கொடுமை பண்ற கொலைகாரி மாதிரி தெரியுதா? என் மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? உங்களுக்கு என்னோட அன்பை நான் எப்படிதான் புரிய வைப்பேன்? நீ எதுவும் புரிய வைக்க தேவையில்லை. உன் அன்பை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உங்க வீட்டுக்கு நான் வரும்போது நீங்க பிரவலிய கொன்ன கொலைகாரன்னு சொல்லிதான் என்ன விக்ரம் அனுப்புன. என் கண்ணுக்கும் நீங்க அப்படிதான் தெரிஞ்சீங்க. ஆனா நீங்க கொலைகார இல்லைன்னு நான் உறுதியா நம்பினேன். அப்படி நம்புறதுக்கு எனக்கு ஏதாவது சாட்சி இருந்துச்சா? இருந்தாலும் நான் நம்பினேங்க. என்ன நான் உங்களை பார்த்து பழகி நீங்க அப்படிப்பட்டவர் இல்லைன்னு நான் முடிவு பண்ணேன். நான் எப்பவோ முடிவு பண்ணதுதான் கோர்ட்ல ஜட்ஜும் தீர்ப்பா எழுதினாரு. அது மாதிரி என்னை பார்த்து உங்களால எதுவுமே முடிவு பண்ண முடியலையா? அழுதுக்கோ, ஆசை தீர அழுதுக்கோ. நம்ம உறவை நினைச்சு அழுறதுல இனி என்ன பிரயோஜனமும் இல்லை. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நீ அழுறத என்னால பார்க்க முடியாது. நான் பார்க்க விரும்பல. இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்க? வா, உனக்கே தெரியும். உட்காருங்க. இது யாருன்னு சொல்லவே இல்லையே. இது என்னோட வைஃப். ஓ, வணக்கம். நீங்க போன்ல வரதா சொல்லிருந்தீங்க. நானும் என்னன்னு கேட்கல. என்ன விஷயம்? குடும்பத்தோட வந்திருக்கீங்க? நாங்க 2 பேரும் குடும்பமா இருக்க வேணான்னு டிசைட் பண்ணிட்டோம். அதான் உங்ககிட்ட வந்திருக்கோம். என்ன சொல்றீங்கன்னு புரியல. நாங்க 2 பேரும் மியூச்சுவலி டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். எந்த வருத்தமும் இல்லாம, எந்த பகையும் இல்லாம 2 பேரும் பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். நீங்க சீக்கிரமா டைவர்ஸுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மியூச்சுவல்னு சொல்றீங்க. உங்க ஒய்ஃபை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. அழறாங்களே.
அழுதாலும் அவ கடைசியில ஒத்துக்குவா. பிரிய போறோங்கிறத முடிவு பண்ணியாச்சு. மிஸ்டர் ஏஜே, நான் பர்சனலா சில விஷயங்கள் சொல்றேன். நீங்க கேட்ட டைவர்ஸ என்னால உடனே வாங்கி தர முடியும். அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. ஆனா அப்படி செய்யணும்னா கொஞ்சம் யோசிங்க. ஃபாரின்ல மேரேஜும் சரி டைவர்ஸும் சரி ரொம்ப ஈஸியா பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் சோசியலா எக்கனாமிக்கலா அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. ஆனா இங்க அப்படி இல்ல. எடுத்த உடனே உங்க 2 பேருக்கும் கிடைக்கிறது வாழா வெட்டிங்கிற பட்டம் மட்டும்தான். உங்க வைஃபும் இன்னொரு வாழ்க்கைக்கு ரொம்ப தடுமாறணும். நீங்களும் செகண்ட் டைமா உங்க ஒய்ஃபை பிரிய போறீங்க. புருஷன் பொண்டாட்டி சண்டையில வீட்ல இருக்க எதையாவது தூக்கி போட்டு உடைக்கலாம். ஆனா உறவை உடைச்சிடாதீங்க. எங்களை மாதிரி வக்கீலுக்கு இது 1000ல் ஒரு கேஸ். ஆனா லைஃப்ங்கிறது 1000 காலத்து பயிர். கொஞ்சம் யோசிங்க. 10,000 தடவை யோசிச்சாச்சு. பிரிச்சு விட்டுருங்க. இங்க. இந்தாங்க. ம், ம். உலகத்திலே விலை மதிக்க முடியாதது ஆனா ரொம்ப ஈஸியா கிடைக்கிறது மனைவியோட அன்புதான் சார். அதை தட்டி விட்டுறாதீங்க. உலகத்துல ரொம்ப கொடுமையானது நம்பிக்கை துரோகம். அன்பை ஒரு ஆயுதமா யூஸ் பண்றது. ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க. டைவர்ஸுக்கு ஃபைல் பண்ணிடுங்க. மியூச்சுவல் டைவர்ஸ்னு சொல்லிட்டீங்க. அதனால உங்களை வச்சுக்கிட்டே அவங்க கிட்டயும் சம்மதமானு கேக்குறேன். கேட்க தேவையில்லை மேடம். அவ ஒத்துக்குவா. ஒருவேளை அவளுக்கு பிரியறதுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட பொண்டாட்டியா ஃபோர்ஜரி வேலை பார்த்தான்னு கோர்ட்ல வாக்குமூலம் கொடுத்துருக்கா. அதை வச்சு நான் டைவர்ஸ் வாங்கிக்கிறேன். நான் போயிட்டு வரேன் மேடம். வா போலாம். நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். மேடம், அவரோட சமாதானமா போக முடியாதா? நான் அதுக்கு தானமா ஆசைப்படுறேன். ஆனா ஏஜி ரொம்ப பிடிவாதமா இருக்காரே, நான் என்ன பண்றது? என் வாதத்தை காது கொடுத்து கூட கேட்காத அளவுக்கு பிடிவாதமா இருக்காரு. அவர் எதுக்காக என்னை டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. ஆனா அதை நிரூபிக்காம நான் பிரியவே மாட்டேன். ஆனா டைவர்ஸ்ல அவர் ரொம்ப உறுதியா இருக்காரே. இதுக்கு வழியே கிடையாதா மேடம்? ஒண்ணு பண்ணுங்க, இப்ப மியூச்சுவல் டைவர்ஸ்க்கு ஒத்துக்கோங்க. இந்த கேஸ் ஃபேமிலி கோர்ட்டுக்கு போனா மினிமம் 1 வருஷம் உங்க 2 பேருக்கும் டைம் கொடுப்பாங்க. அந்த 1 வருஷத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். ஏஜியோட மனசு கூட மாறலாம். என்ன சொல்றீங்க? இல்ல மேடம், ஏஜேவை பிரியறது எந்த ரூபத்துல வந்தாலும் நான் அதை ஏத்துக்க மாட்டேன். டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டா நான் துரோகிங்கிறதையும் ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும். இது 2லயுமே எனக்கு சம்மதம் இல்ல. சாரி மேடம். உங்களால எப்படி இப்படி எல்லாம் செய்ய முடியுது? முன்னாடியே டைவர்ஸ் பண்றது உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா? இதுக்குதான் ஒரு நல்ல காரியத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு வந்தீங்களா? உங்களுக்கு நல்லதா இருக்கிறது எனக்கு எப்படி ரணமாகும்னு யோசிச்சீங்களா? வக்கீல் முன்னாடி என்ன உட்கார வச்சு இவ்வளவு டைவர்ஸ் பண்ண போறேன்னு வரைக்கும் இல்லாம சொல்றீங்களே, இது நியாயமா? என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோன்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சீங்களா? ஈவேரக்கத்தை பத்தி நீ பேசுறியா? அது என்ன ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் தான் உங்களை ஜெயிலுக்கு அனுப்புனேனா? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களுக்கு உண்மை தெரியதான் போகுது. அன்னைக்கு அப்படியாங்கிற ஒத்த வார்த்தைய சொல்லிட்டு ஈஸியா போயிடுவீங்க. ஆனா நான் அது வரைக்கும் நரக வேதனையை அனுபவிக்கணும்.
இப்ப எதுக்கு நீ அழுது சீன் போடுற? நீ அழுத நான் பயங்கிடுவேனா? எதுக்கு ஆசைப்பட்டியோ அது நடந்துச்சு. என்ன மாட்டி விடுறேன்னு நீ விக்ரம் கிட்ட போட்ட அக்ரிமெண்ட் நீ முடிச்சு கொடுத்துட்ட. அதுல உனக்கு சந்தோஷம் தானே? ஆனா என்ன, நான் ரிலீஸ் ஆவேன்னு நீ எதிர்பார்க்கல. அதுக்கு நான் என்ன பண்றது? கோர்ட்ல சத்தியம் தான் ஜெயிக்கும். ஆமா, சத்தியம் தான் ஜெயிச்சது. ஆனா எது சத்தியம்னு உங்களுக்கு தான் புரியல. இந்த பாரு, ஓவரா பேசாத. ரிலீஸ் ஆன அன்னைக்கு உன்னை வீட்டு விட்டு துரத்திருப்பேன் நான். ஆனா நான் அப்படி செய்யல. நான் உன்னை வீட்டு விட்டு துரத்தினேன்னு வெளியில தெரிஞ்சா அப்போ உன்னோட எதிர்காலம் பாதிக்கும். அதுக்கு தான் உனக்கு டைம் கொடுத்துருக்கேன். நீயா போயிடு. நான் போயிட்டா நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா? உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. பிரபலி போன அன்னைக்கு என்னோட பாதி சந்தோஷம் போயிடுச்சு. நீ என்னை ஏமாத்தினப்ப மீதி இருந்ததோ போயிடுச்சு. இப்போ எனக்கு தேவை சந்தோஷம் இல்ல, நிம்மதி. அந்த நிம்மதி நீ என்னை விட்டு போனாதான் எனக்கு கிடைக்கும். இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையிலையும் என் மனசுலயும் நீ இடம் பிடிக்க ஆசைப்படாத. உன்னை ஏத்துக்கிறதுக்கு என் வாழ்க்கையும் என்கிட்ட இல்ல. எல்லாம் செத்து போச்சு. எல்லாமே நீங்களாவே முடிவு பண்ணிக்கிறீங்க. என் பக்கம் நியாயத்தை ஒரு தடவையாவது யோசிச்சீங்களா? என் பேச்சுக்கு மதிப்பே கிடையாதாங்க. என் மனசு என்ன உதைக்கிற பந்தா என்ன? என் வாழ்க்கைக்கு துளி அளவு கூட மதிப்பு தர மாட்டீங்களா? நிச்சயமா தர. என்ன வேலைன்னு நீயே சொல்லு. வேலையா? எனக்கு புரியல. தெரிஞ்சோ தெரியாமலோ என் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டேன். உன் முகத்தை பார்த்து கூட நான் தாலி கட்டல. இருந்தாலும் கொஞ்ச நாள் என் கூட வாழ்ந்துட்டேன். உன்னை வெறுங்கையோட அனுப்புற பழிபாவம் எனக்கு வேணாம். உன்னோட எதிர்காலத்தை ரெடி பண்ற மாதிரி நான் உனக்கு ஒரு அமௌண்ட் தரேன். அதை வாங்கிக்கோ. அதை வாங்கிட்டு என்னை விட்டு போயிரு ஹாசினி. பணத்துக்காக தான் நான் இப்ப அழுதுட்டு இருக்கேனா? உங்க சொத்துக்காக தான் உங்க கூட வாழ ஆசைப்படுறேன்னா என்ன? உடைஞ்ச என் மனசு உங்க பணத்தால நிரப்ப முடியுமா? என் மேல உங்களுக்கு பாசமே கிடையாதா? புரிஞ்ச வரைக்கும் போதும். விலக நினைக்கிறவனை இப்படி இழுத்து வச்சு டார்ச்சர் பண்ணாத. இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இல்லையா? எங்க என் மனசுல நீ இல்லன்னு என் கண்ணு பார்த்து சொல்லுங்க பாப்போம். உன் மேல எனக்கு கொஞ்சம் கூட பிரியம் இல்ல. நான் உன்னை விரும்பலன்னு என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. அப்படி ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் இப்பவே இங்க இருந்து போயிடுறேன். இங்க பாருங்க. என்னை விட்டு போய் தொல்ல சனி என்னன்னு ஒரு வார்த்தை சொல்லிருங்க. நான் உங்க கண்ணிலே பட மாட்டேங்க. தயவு செஞ்சு பேசுங்க. நீங்க என்ன இப்படி அறுத்து காயப்படுத்த தேவையில்லை. வெறுத்தாவே நானே செத்துருவேங்க. ஆனா நீங்க என்ன வெறுக்கல, வெறுக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. இத பாரு, ஒரு ஆக்சிடென்ட்ல எனக்கு நினைவு இல்லாதப்ப பிரபலிய நான் மிஸ் பண்ணிட்டேன். என் நிலைமை உனக்கு வரக்கூடாது. அதனால்தான் உன்னை பத்திரமா அனுப்ப ஆசைப்படுறேன். என் மனசு புரிஞ்சுக்கிட்டு நீயா என்னை விட்டு போயிரு. அதான் உனக்கு நல்லது. இல்லனா நான் நொந்து போய் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவேன். இனிமே உன் இஷ்டம்.
நாங்க 2 பேரும் மியூச்சுவலி டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என் மனசு புரிஞ்சுக்கிட்டு நீயா என்னை விட்டு போயிரு. அதான் உனக்கு நல்லது. இல்லைன்னா நான் நொந்து போய் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவேன். அவருக்கு என்னோட வாழறதுங்கிறது சாவறதுக்கு சமமா? ஏன் அப்படி சொன்னாரு? அப்போ நான் தான் அவரை ஜெயிலுக்கு அனுப்புனேங்கிறத முழுசா நம்பிட்டாரா? எல்லாத்துலயும் தெளிவான முடிவெடுக்கிற மனுஷன் என் விஷயத்துல மட்டும் தப்பா முடிவெடுக்கிறாரு. எப்படி இது? நான் உண்மையானவன் எப்படி அவருக்கு புரிய வைப்பேன்? என்ன விசாரிக்காமலே எனக்கு தண்டனை கொடுக்கறாரு. இப்பெல்லாம் அவருக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்த அந்த நாட்கள் அவருக்கு ஞாபகமே இல்லையா? நான் இப்ப என்னதான் பண்ணுவேன்? இந்த வீட்டுக்குள்ள தவறான வழியில வந்தேன்னா இப்போ சரியாயிட்டேன். ஆனா இந்த வீட்டுல சரியா இருந்த ஏஜ் தவறான வழியில போறாரு. நான் என்ன பண்றதுன்னே தெரியல. அவரை சுத்தி தப்பானவங்கள வச்சுக்கிட்டு என்ன தப்பானவன்னு சொல்றாரு. அவங்க கழுத்துல மாலை மரியாதை எல்லாம் போட்டு என் கழுத்தை அறுத்து பாக்குறாரு. இப்ப உச்சகட்டமா நான் வீட்டை விட்டு போகலன்னா செத்து போயிருவேன்னு சொல்றாரு. கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. என்ன போன் எடுக்க மாட்டேன்றா? என்ன பண்றான்னு தெரியலையே. எங்க போனா? என்னது இது? இந்த ஆள் இங்கேயும் வந்துட்டான். ஒருவேளை பிரவலி இங்க இருக்கிறத இவன் மோப்பம் பிடிச்சிட்டானா? ஹாய் சார். ஹாய் சார். ஐ எம் ராகவன். தெரியும் சார். தெரியுமா? ஆமா. எப்படி தெரியும்? கேள்விப்பட்டிருக்கேன். சொன்னாங்களா? உங்க தங்கச்சி பிரபலி மிஸ்ஸிங் கேஸை நான் தான் இன்வெஸ்டிகேட் பண்றேன். சொன்னாங்க சார். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. பரவாயில்ல. அப்ப பிரபலி எங்க போயிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சார், என்ன சார் சொல்றீங்க? ஏன் அப்படி ஷாக் ஆறீங்க? பரவாயில்ல. சரி, ஒரு சிபிஐ ஆஃபீஸர் நீங்க உங்களே ஷாக் ஆக வைக்கிறேன்னா நான் பெரிய ஆள் தான் போல. சரி, உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ஏன் வீட்டுக்குள்ள போய் பேசலாமே? ஐம் சாரி. வாங்க, ஓபன் பண்ணுங்க. ப்ளீஸ் கம். வாங்க சார், ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ. ஏதாவது சாப்பிட்றீங்களா? பரவாயில்ல. உங்ககிட்ட சில விஷயங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தேன். கேளுங்க சார். உங்க சிஸ்டர் பிரபலி எங்க இருக்காங்க? சார், ஐ மீன் பிரபலி எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். என்ன சார் இப்படி கேக்குறீங்க? அதுக்கு தான் நான் உசுரை கொடுத்து போராடிட்டு இருக்கேன் சார். அவ என் தங்கச்சி சார். அப்போ உங்களுக்கு எதுவும் தெரியாது? ஏன் கட் பண்ணிட்டீங்க? பேசுங்க. இல்ல சார், நான் அப்புறமா பேசிக்கிறேன். நோ ப்ராப்ளம். நீங்க கேளுங்க, ஏதோ கேட்க வந்தீங்களே. அதான் நான் கேட்டேனே. என்னது சார்? பிரபலி பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது இல்ல? நிச்சயமா தெரியாது. இன்ஃபேக்ட் அவங்களை எப்படியாவது நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அவங்க உசுரோட இருக்காங்க, கண்டுபிடிச்சுதாங்கன்னு சொல்ற நீங்க எதுக்கு பிரபலிய கொன்னுட்டான்னு ஏஜ மேல கேஸ் கொடுத்தீங்க?